Wow! Onion dosa. My choice is always onion dosa. Vegetable dosa. It's my choice. Podi dosa. My choice is podi dosa. Wow! Masala dosa. It's always my choice. தோசை வகைகளில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சாய்ஸ் இருக்கலாம், ஆனால் எல்லா வகை தோசைகளுக்கும் ஒரே சாய்ஸ் இதயம். சுராக் கைட் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கான புதிய பதிப்பு. அதிக மதிப்பெண் பெற சுராக் கைட் அனைத்து புத்தக கடைகளிலும் கிடைக்கும். Also available on Amazon, Flipkart and surabooks.com. அண்ணாமலையை மாற்றிவிட்டு பென்லேடனை தலைவராக போட்டாலும் பாஜகவுடன் அதிமுக கூட்டணி சேராது என ஜெயக்குமார் கூறினார். அது பற்றி நிருபர் கேள்வி கேட்டதால் மத்திய அமைச்சர் முருகன் டென்ஷன் ஆனார். தமிழகத்தில் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி எந்த அளவுக்கு நாங்கள் வளர்ந்து வந்திருக்கிறோம் என்பது கண்கூடாக நாம் எல்லாருமே பார்த்து கொண்டிருக்கிறோம். பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சி ஒரு மிகப்பெரிய அபரிதமான வளர்ச்சி பெற்றுக் கொண்டிருக்கு. தனித்து போட்டிட்டு இருந்தா நான் அது பதில் சொல்லிட்டேன். அதுக்கு பிறகு என்னென்ன வேணும்? இந்த வயநாட்டுல பிரியங்கா காந்தி கிளம்புறாங்க. அங்க தேர்தல் அரசியல காங்கிரஸ் முதல் நேரடியா இறங்குறாங்க. இதை எப்படி பாக்குறீங்க? அது எதிர்பார்த்த ஒண்ணுதான். உங்க குடும்பத்தை தவிர வேற யாருக்கும் வாய்ப்பு கொடுக்கக்கூடாது என்பது குடும்ப அரசியல். அவங்க எல்லாருமே குடும்பத்துல அண்ணன், அவங்க அம்மா, இப்போ அவங்க சகோதரி. இதுல ஆச்சரியப்படுவதற்கு ஒண்ணும் இல்லை. இது அண்ணாமலையை மாற்றி விட்டு பில்லேடனே நீங்க பாஜக தலைவரா கொண்டு வந்தாலும் அதிமுக தன்னோட நிலைப்பாட்டுல இருந்து மாற்றிக்காது. இந்த மாதிரி கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்றதுக்கு இல்லைங்க. மாநில தலைவர் ரொம்ப நல்லா இந்த மாதிரி கொஸ்டினே கேட்காதீங்க. ஒரு சிறந்த தலைவர், மிக சிறப்பாக வேலை செய்து கொண்டிருக்கிறார். சும்மா உங்க மாதிரி நீங்க போடுறதுக்கு எல்லாமே நாங்க பதில் சொல்லுவோம். முன்னாள் அமைச்சர் சொல்லியிருக்காரு, ரயில்வே துறை புறக்கணிச்சு விட்டு வந்தே பாரத் மட்டும்தான் விளம்பரப்படுத்தி மத்திய அரசு மும்முரமா இருக்காங்க அப்படின்னு முதலமைச்சர் மம்தா பானர்ஜி. வந்தே பாரத்தை இயக்கிறது ரயில்வே துறை தானே. ரயில்வே துறை தொடர்ந்து இந்த விபத்து காரணமா அவங்க அந்த கருத்து. விபத்து என்பது அவங்களே ரயில்வே மந்திரியாக தான் இருந்திருக்கிறாங்க. விபத்து என்பது தவிர்க்க முடியாத ஒண்ணு. அது ஒரு என்ன சொல்றோம், அன்பார்ச்சுனேட். அதுக்கு உடனடியாக மத்திய அரசாங்கம் எங்களுடைய அமைச்சர் டெல்லியிலிருந்து உடனடியாக அங்கு சென்று நிவாரண பணிகள் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்.